ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கனை வச்சு சிம்பிளாக சோம்பேறி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு கடாயில் அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமே ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். நிறையா தண்ணி விடணும் அவசியம் இல்லை, லைட்டாக தெளித்து மட்டும் விட்டோம்னா போதும். ஸோ சிக்கனில் விடுற தண்ணியை வச்சே அந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்தோம்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இன்னுமே தண்ணி நல்லா சுண்டணும். ஸோ இந்த சோம்பேறி சிக்கன்னு பார்த்தோம்னா இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். லைட்டாக இப்போ கிரேவி நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் இப்படியே வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. இதை சாதம், தோசை, சப்பாத்தி, இட்லின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.